பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு இந்திய சகோதரர்களுக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆமென் டிவி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை நீங்கள் ஆதரித்து வருகிறீர்கள், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆமென் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை புதியதாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்குள் நாம் போவோம். நம்முடைய இந்திய தேசம் 77வது குடியரசு தினத்தை இப்பொழுது கொண்டாட ஆரம்பித்திருக்கிறது. 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த நிலையில தான் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிகுந்த ஒரு ஏக்கம் இருக்கிறது. கிறிஸ்துவ சமுதாயம், கிறிஸ்துவ திருச்சபைகள் இந்தியாவிற்கு செய்த நன்மைகளை பட்டியலிட முடியும் என்றால் நிச்சயம் அது முடியவே முடியாது. கல்வி பணியாகட்டும், மருத்துவ பணிகளாகட்டும், சமுதாய பணிகளாகட்டும், பெண்கள் மேம்பாடு பணிகளாகட்டும், இளைஞர் பணிகளாகட்டும், எந்த பணியாக இருந்தாலும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் செய்யாத பணிகளே இல்லை என்று சொல்லலாம். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு கிறிஸ்துவம் கூட ஒரு காரணமாக இருக்கிறது. இந்தியா வெறும் அரசியலமைப்பு சட்டத்தால் மட்டும் கட்டி எழுப்பப்படவில்லை. இந்தியா கிறிஸ்துவின் பணியாளர்கள் அவர்களாலே கூட கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மிஷனரிகளாலே, திருச்சபைகளினாலே, தொண்டு நிறுவனங்களினாலே, திருச்சபைகளை சார்ந்த தொண்டு நிறுவனங்களினாலே கிறிஸ்துவம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்தியா கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த நேரத்தில் தான் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிற அந்த வசனத்தினுடைய முன்பகுதி, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என்று அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டதோ, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு திருச்சபையும் தன் தலைவராம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டதோ அதைதான் இந்த இந்திய தேசத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டது. ஆகவேதான் இவ்வளவு சமூக பணிகள், கல்வி பணிகள், மருத்துவ பணிகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து மன்னிப்பை கற்றுக்கொண்டிருக்கிறது, அதை பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்துவத்திற்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடுமைகள் நிகழ்ந்தாலும் இன்னும் அது பொறுத்து கொண்டிருப்பதற்கான காரணம். எனக்கு பிரியமான என் அன்பின் சகோதரர்களே, சகோதரியர்களே, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இந்தியா மீட்கப்பட வேண்டும், இந்தியா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய இந்திய தேசம் பொருளாதாரத்திலும் வளர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசம் எல்லா நாகரிக வளர்ச்சியிலும் வளர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசம் கல்வியிலே, மருத்துவத்திலே வளர்ந்திருக்க வேண்டும். இன்னும் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் இந்திய தேசம் வளர்ந்திருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, திருச்சபை அல்லது கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இந்த உலகத்திற்கு, குறிப்பாக இந்திய தேசத்திற்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் எனக்கு அன்பான சகோதரர்களே, RSS, பஜ்ரங் தள் அல்லது மற்ற மத வெறி கும்பல்கள் இவர்கள் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் தலைவர்களிடத்திலிருந்து
எதை பெற்றுக்கொண்டார்களோ அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமா, அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஒடிசா மாநிலம் தென்கனல் மாவட்டத்தில் உள்ள பர்ஜாங் கிராமத்தில் இறைப்பணி செய்து வரும் பிபின் பிஹாரி நாயக் என்கிற போதகருடைய வாயில் தங்கள் தலைவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டார்களோ அந்த மதவெறி கும்பல், அந்த RSS இயக்கம், அந்த பஜ்ரங் தள் இயக்கம் தங்கள் தலைவர்களிடத்திலிருந்து அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்களோ அதை அந்த போதகரின் வாயில் ஊட்டிவிட்டுள்ளார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் கிறிஸ்தவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தலைவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது எது என்பதை காண்பித்திருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, தாங்கள் பெற்றுக்கொண்டது எது என்பதை போதகரின் வாயிலே ஊட்டிவிட்டதிலிருந்து அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அன்பை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவருடைய வாழ்வை நாம் கற்றிருக்கிறோம், மன்னிப்பை கற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உண்மைக்கு சான்று பகர்வது எப்படி என்று கற்றிருக்கிறோம். அதை நம்முடைய தேசத்திற்கு நாம் செய்து கொடுப்போம். நம்முடைய தேசத்தில் இன்னும் கற்றுக்கொள்ளாதவர்கள் அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் முன்மாதிரியாக திகழ்வோம். அல்லேலூயா. மதவெறி நம்முடைய நோக்கம் அல்ல. அல்லேலூயா. மத மாற்றம் கிறிஸ்துவத்திற்கு நோக்கம் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, மனம் மாற்றம், வாழ்வில் மாற்றம், வாழ்வில் முன்னேற்றம், இதுதான் கிறிஸ்துவத்திற்கு நோக்கம். ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இதுதான் நோக்கம். ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இப்படிப்பட்ட துன்பமான நிகழ்வுகள் நம்முடைய தேசத்தில் நிகழ்வது அது ஆபத்தானதுதான், அது வேதனையானதுதான். ஆபத்தானது கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தானது அல்ல, அதை செய்கிறவர்களுக்கு தான் ஆபத்தானது. வேதனையானது தான் இந்த இப்படிப்பட்ட துன்பங்கள். அது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, அதை செய்கிறவர்களுக்கும் செய்ய தூண்டுகிறவர்களுக்கும் தான் வேதனையானது. ஆனாலும் எனக்கு அன்பான சகோதரர்களே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பவும் நான் ஜெபிப்போம். இன்னும் வட இந்தியாவிலே சுவிசேஷம் பரவ நாம் ஜெபிப்போம், ஒருமனப்படுவோம், கிறிஸ்துவின் அன்பை இன்னும் வெளிப்படுத்துவோம். அப்படின்னு சாட்சியாய் நாம் இன்னும் இந்த உலகத்தில் பிரகாசிப்போம். அல்லேலூயா.